இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்லுவேன், பீகாரில் இருக்கவனுக்கு மும்மொழி எதை வேணால் கற்றுக்கணும், அவன் தமிழை கற்றுக்க மாட்டான். அவனுக்கு தமிழ் கற்றுக்கிட்டு பிரயோஜனமும் இல்லை. அதை நம்ம தெளிவாக சொல்லணும். பீகாரில் இருக்கக்கூடிய ஒருவனுக்கு தமிழோ மலையாளமோ கன்னடமோ தெலுங்கோ கற்றுக்கொள்வதால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவனுக்கு பீகாரி மொழியும் பீகாரி மொழி இல்லைன்னா ஹிந்தி மொழி, ஆங்கிலம், இது ரெண்டு தெரிஞ்சால் போதும் அவனுக்கு. இப்போ நீங்கள் இப்படி எடுத்துக்கோங்க, குஜராத்தில் எடுத்துக்கோங்க, குஜராத்தி ஆங்கிலம் மும்மொழின்றது அவனுக்கு. ஹிந்தி படித்தா கூட ஏதாவது கொஞ்சம் உதவியாக இருக்கலாம், தமிழ் படித்தா அவனுக்கு எந்த லாபமும் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கவனுக்கு மும்மொழி என்பது அவனுக்கு பொறுத்த வரைக்கும் தேவைப்பட்ட ஒருத்தன் படிக்கலாமே வழியா அதை கட்டாயமாக நீங்கள் ஆக்க முடியாது. முதல்ல இந்த மும்மொழி கொள்கையே தப்பு. இருமொழி கொள்கை தான் எல்லா மாநிலங்கள்லையும். அந்த மாநிலத்தோட தாய்மொழி ப்ளஸ் ஆங்கிலம். இந்திய விருப்பப்பட்டவன் படிக்கட்டும். இது அப்பட்டமான இந்தி மொழி வெறியர்களால் உருவாக்கப்பட்ட இந்தி மொழி திணிப்பு. இது காலப்போக்கில் ஆங்கிலத்தை நகர்த்திட்டு அங்கே ஹிந்தியை கொண்டு வந்து உட்கார வைக்கிற வேலை. ஒருபோதும் 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 என்றென்றைக்கும் ஆங்கிலத்துக்கு மாற்றாக ஹிந்தி வரவே முடியாது. ஆங்கிலம் இந்த உலகத்திற்கான மொழி. ஆங்கிலம் வந்து திறவுகோல், அறிவு திறவுகோல் ஆங்கிலம். ஹிந்தியில் என்ன இருக்குது? ஒரு மொழி என்பதில் அதை நம்ம மதிக்கிறோம். ஹிந்தி மொழியை அதுலேயும் அருமையான இலக்கியங்கள் இருக்குது. இந்தி மொழியை 41% மக்கள் பேசக்கூடிய மொழி, அதை நம்ம மதிக்கிறோம். ஆனால் ஆங்கிலத்துக்கு இணையாக ஒருபோதும் 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 ஹிந்தி வர முடியாது. அப்படி நினைப்பவர்கள் வந்து மொழி வெறியர்கள். ஏன்னா அது வந்து அறிவு சுரங்கத்திற்கான திறவுகோல் ஆங்கிலம்.